போன் பண்ணுங்கடா. ஐயோ தலைவா, தூக்கு தூக்கு தலைவா. சாரி சார், இதுக்கு மேல யாரும் உள்ள போக கூடாது சார். யார தடுக்கற சார்? சேலம் மாவட்ட செயலாளர் தமிழன் சிவன சும்மாவா? அவரே தடுக்கறியா? சார் வெயிட்டிங் ஹால்ல டாக்டர்ஸ் தவிர இதுக்கு மேல யாரும் உள்ள போக கூடாது. இதுக்கு தான் ஆளாளுக்கு டாக்டர் பட்டம் வாங்கி வச்சிருக்காங்களா? டேய் போன ஒண்ணு ஒரு பட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டா பண்ணிரலாம்ண்ணே. வாங்க போ. டேய் எங்க போனாலும் பூச்சி போட்டுக்கிட்டு டேய் வாங்கடா வாங்க, வெளியில போய் உட்காரோம் காத்தால வாங்க. டாக்டர் அதையும் கொஞ்சம் பாத்துருங்க சார். என்ன சார் சர்வேஸ்வரன் சார், ஏதா ப்ராப்ளமா? டாக்டர் சார் ஏதா பிரச்சனையா? நோ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, தைரியமா இருங்க. அந்த டெஸ்ட்லாம் எடுத்துங்க சார். ஏற்கனவே இல்ல என்னன்னு பாத்துருங்களேன். இல்ல எனக்கு என்ன புரியல. என்ன நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. ரூம் கூட்டிட்டு போ. இருப்பா டாக்டர், என்னன்னு சொல்லுங்க டாக்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல சார். என்ன சார் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். என்ன டெஸ்ட் சார்? நீங்க தைரியமா இருங்க டாக்டர். டென்ஷன் தாங்க முடியல டாக்டர், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார். என்ன சார் இது? யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எங்களை விட பெரிய டாக்டர் டாக்டர் முகர்ஜி ஃப்ரம் கல்கட்டா வந்துட்டே இருக்காரு. யூ ஆர் வெரி லக்கி. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். ப்ளீஸ் சிட் டவுன். என்னப்பா அனந்த் டாக்டர் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர் இதான் மிஸ்டர் சாரதியோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ். லெட் மீ see. He is so young. ஒரு சின்ன கல்லடி, அதை ஏன் இவ்வளவு பெருசு பண்றாங்க? அந்த கல்லடிக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த கல்லடினாலதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. இத கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. நான் பேஷண்ட் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ். ஓகே டாக்டர், நம்ம எல்லாம் கொஞ்சம் வெளியே இருப்போம். சார் தனியா பேசுறாங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். சார் கூட இருங்க சார் ப்ளீஸ். போகாதீங்க சார், உட்காருங்க. சார் யாரு? சர்வேஸ்வரன் ஐஏஎஸ், என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி தான். அவர் இருக்கட்டும். மனசை தைரியப்படுத்திக்கங்க. யூ ஹேவ் malignant growth, CIN, நியோபிளாசம். அதாவது உங்களுக்கு பிரெயின் டியூமர். சாரி யங் மேன், நீங்க அதிகபட்சம் 6 வருஷம் உயிரோட இருக்கலாம், 6 மாசம் உயிரோட இருக்கலாம். எதுவுமே கேரண்டி கிடையாது. இந்த வியாதிக்கு மருந்து கிடையாது. சாரதி நில்லு. நீ எதுக்கு இங்க வந்த? நீ சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் இங்கதான் வருவேன்னு தெரியும், அதான் வந்த. எனக்கு சந்தோஷமும் இல்ல துக்கமும் இல்ல. கிளம்பு. ஏன் என்ன விரட்டுற? வேணானுதான். நீ வேண்டானா நான் போயிடுவேனா? நீ எங்க போனாலும் நானும் வருவேன். மாமா, மறுக்குழந்தை, இவள கார்ல தூக்கி போட்டு வீட்டுல கொண்டு போய் விடுங்க. எல்லாரும் போய் தொலைங்க, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. ஏமா என்ன ஆச்சு? ஏன் அப்படி கத்திட்டு போற? எதா இருந்தாலும் வீட்டுல பேசிக்கலாம். வாமா வா, மறி குழந்தை நீ வா. நினைச்சதெல்லாம் நடந்தது, கேட்டதெல்லாம் எனக்கு கிடைச்சது. கனவுகளோட வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்திலயா இந்த மரணம் என்ன இப்படி துரத்தணும்? நான் என்ன தப்பு பண்ணதுக்காக எனக்கு இந்த தண்டனை?
நான் வாழணும், நான் வாழணும், ப்ளீஸ் வாழணும். ஆமா, சாரதியோட முகத்தை பாத்தீங்களா? ரொம்ப டல்லா இல்ல? ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுல நானும் பாத்துட்டே இருக்கேன் மாமா. ரொம்ப டல்லாவே இருக்கான். ஏய் ஏய், இங்க பாரு உங்க அண்ணனை. மினிஸ்டருக்கு பர்சனல் பிஏன்னு எனக்கு பேரு. எதையுமே சொல்றான்ல, எதையோ பறி கொடுத்த மாதிரி தெரியறேன். வாப்பா சாரதி, வா வா உட்கார். இப்ப எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லம்மா. உங்க அப்பா அஸ்தம்பட்டி மார்க்கெட் போய் காத்தாலே அயிர மீன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. உன் அளவுக்கு செய்ய தெரியலனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குழம்பு வச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. வேணாம்மா. என்னய்யா, மறுபடியும் என் கையால எப்ப சாப்பிட போறியோ? அது ஒண்ணு இல்லப்பா, நீ மந்திரி ஆயிட்ட இல்ல, இனிமே உனக்கு எப்ப வீட்டுல சாப்பிட நேரம் கிடைக்க போகுதோ அதான் கேட்டேன். சாரதி, உனக்கு என்னப்பா பிரச்சனை சொல்லு. 2 பிரச்சனை இருக்குப்பா, என்னால சமாளிக்க முடியல. என்ன நண்பா பிரச்சனை? எங்கள்கிட்ட சொல்லு. மாப்பிள, எதா இருந்தாலும் சொல்லு மாப்பிள, அதான் நாங்க இருக்கோம்ல. பிரச்சனையே நீங்க 2 பேரும் தான். நம்மளே பிரச்சனை சொல்ற. நம்ம லிஸ்ட் என்னவே படி நேரல 2 பேர் இருக்காங்க. இவன் பிரச்சனை என்ன நான் கண்டுபிடிக்கிறேன். சார், உனக்கு என்ன பிரச்சனை? டைம் என்ன? ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து நான் வாட்ச் கட்டலையே. அண்ணா, கொஞ்சம் டீ பொடி இருந்தா கொடுங்க. கொஞ்சம் இருங்க. ஐயோ, நான் மறந்தாப்புல சொல்லிட்டு சிகரெட் தேய்க்க மாட்டாங்க. தேங்க் யூ. சரிங்க. அவனேதான். ரவுண்ட் அப். கேட்சிம். ஹலோ மிஸ்டர், நீங்க மிஸ்டர் ஐயப்பன் தானே? எஸ். இந்த Dress தவணை முறையில் எடுத்ததானே? கரெக்ட். 5000 ரூபாய் Dressக்கு 1000 ரூபாய் கொடுத்து எடுத்துருக்கீங்க. அச்சடிச்சாப்புல சொல்றியே? மீதி 4000 ரூபாய மாசம் மாசம் 1000 ரூபாய் கட்டுறேன் நீங்க ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. போட்டிருக்கேன், அதுல என்ன பிரச்சனை? 4000 ரூபாய் அசல். இப்ப வட்டியோட சேர்த்து 7800 ரூபாய் இருக்கு. உடனே கட்டலைன்னா ஆக்ஷன் எடுப்போம். ஆக்ஷன் எடுப்பீல? நான் அவசரமா ஒரு பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கேன். என்கிட்ட அவ்வளவு பணமும் இல்ல. நாளைக்கு வந்து கட்டுறேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராதே. கட்டலைன்னா என்ன பண்ணுவேன்? என்னன்னு தெரியாத மாதிரி பேசுறீங்க. இப்ப கார் வாங்குறீங்க, டியூ கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப ஸ்கூட்டர் வாங்குறீங்க, தவணை கட்டலனா என்ன பண்ணுவாங்க? ஓட்டிட்டு போயிருவாங்க. பேண்ட் வாங்குறீங்க, பணம் கட்டலனா என்ன பண்ணுவாங்க? கூட்டிட்டு போயிருவாங்க. இப்ப அத தானே செய்ய போறோம். எனக்கே பிரச்சனை பண்ணிட்டாங்களே. சட்டிய வாச்சு குடுக்கடா, என் மானம் போயிரும்டா. கொடுக்க முடியாத பணத்தை கட்டிட்டு வாங்கிக்க, இல்லன்னா ஏழை விட்டுருவான். அட பாவியலா, இந்த பொருளையும் மாடா இளவரிய. இது நாத்த புடிச்சதுடா. மானம் மல்லாக்கப்படுத்திருக்கே. நல்ல வேலை எவனும் பாக்கல. எவனாச்சும் சிக்குவானு பாப்பான். ஆஹா, ஒருத்தன் சிக்கிட்டாயா? ஏதோ கும்பிட போனது இவன் குறுக்க வந்தாப்புல ஒரு மனுஷன் மானத்தை காப்பாத்திக்கிட்டாரு. முகத்தை பார்த்தா தாண்டா ஐயப்பன் தெரியும். அவன் இல்லை, தன்னி காட்டு ராசா என் எத்தனை மூதேவி, மூட வேண்டிய இடத்த மூடாம ஐயப்பன் யாருக்கு தெரியாது? காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. ஏற்கனவே எனக்கு 60 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கு. உங்களோட 28 எம்எல்ஏக்களை நான் ஆதரிக்கணும். நான் துணை முதல்வராகணும். என்ன விளையாடுறியா? காலங்காலமா எங்க பார்ட்டி உங்களை எதிர்த்துட்டு இருக்குது. நாங்க இப்ப எப்படி உன்னை சப்போர்ட் பண்ண முடியும்? மேடம், அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்லன்றதானே அரசியலோட அடிப்படை பாலபாடம். இத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுமா? இந்த கண்டிஷனை நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே ஏன் என்கிட்ட சொல்லல? ஒருவேளை அந்த அளவுக்கு அரசியலை நான் அப்ப கத்துக்கலன்னு நினைச்சுக்கோங்க. இந்த பார், திஸ் இஸ் பிளாக்மெயில். எங்க அண்ணன் செத்த நாள்ல இருந்து என் கைக்குள்ளே வளர்த்த பவித்ரா உனக்காக என்ன விட்டு போயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காகத்தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உன்னோட பதவி ஆசைக்காக இப்படி பலி கொடுக்கறியே, இது எந்த விதத்துல நியாயம் சொல்லு?
நியாயம் இல்லதான். என்ன பண்றது? எனக்கு வாழ்க்கையில எவ்வளவு லட்சியங்களும் ஆசைகளும் இருந்தது. அதெல்லாம் நடந்துருதா என்ன? தன்னை நம்பி வர பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லாதவெல்லாம் எதுக்கு லவ் பண்ணணும்? நீ சும்மா இருமா. நீயும் உங்க அண்ணனும் நீதி நேர்மை நியாயம்னு பேசி என்னத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க? அடுத்த தேர்தலை சந்திக்க சில்லற வேணாமா? இது சில்லற பிரச்சனை இல்ல, உங்களுக்கு புரியாது. எங்களுக்கு புரிஞ்சா என்ன, புரியலனா என்ன? இத்தனை வருஷமா உங்களையே நம்பி காத்துக்கிட்டு இருந்தவளுக்கு நீங்க என்ன சொல்லி புரிய வைக்க போறீங்க? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சாரதி, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? எனக்கு டைம் இல்ல, நான் சீக்கிரமா போகணும். உங்க அத்தை சொல்றது கிடாத மாதிரி நடந்துக்க. ஏனன்பா, இந்த வாத்தியாரு ஒரு தவணை உன்னை பள்ளிக்கூடத்துக்கு வர சொன்னாரு. அடுத்த தடவை வரும்போது அவசியம் வரேன்னு சொல்லு. வணக்கம். பெரியவர் உங்களை பார்க்க வந்திருக்காருங்க. வணக்கம் ஐயா. இவர்தான் நம்ம நாகேஸ்வர சுந்தர பிள்ளை. ஐயா, முதியோர் பென்ஷனுக்காக எழுதி கொடுத்திருக்கேன் ஐயா. நீங்க தான் எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்யா. நல்லா இருப்பீங்க ஐயா. 75 வயசு ஆதா உங்களுக்கு? ஆமாங்க ஐயா. முன்ன மாதிரி கச்சேரியும் இல்ல, வருமானமும் இல்ல. ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்புன்னு இப்பதாயா தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருக்கும் போதே பட்டுன்னு போயிடணும். இப்படி தினம் தினம் சாகக்கூடாதியா. உன் சன்னிதானத்துல உன் முன்னாடி தானே எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. உன் கழுத்துல இருந்த தாலியை எடுத்து தானே அவன் ஏன் கழுத்துல கட்டினான். ஆனா இப்போ கல்யாணமே வேண்டாங்கிறான். ஏன்? அவன் சொல்றதெல்லாம் போய் என்கிட்ட எதையும் மறைக்கிறான். ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கல, நடக்கணும். நடத்தி வைக்கிறேன், நடத்தி வைக்கிறேன். போயிட்டு வரப்பா. நல்லபடியே போயிட்டு வாப்பா. வரமா. சரிப்பா. நாம என்ன பண்றோம் மச்சான், ஒரு 1000 ஏக்கருக்கு இடம் வாங்கி அதுல ஃபுல்லா புல்லே வளர்க்குறோம். எங்கெங்கெல்லாம் பசுமாடு அனாதையா தெரியுதோ அதெல்லாம் அங்கதான் வந்து மேயணும். கொடுக்கலாம். அவன் சும்மா இருப்பானா? உங்க காலையா சமாதானப்படுத்தலாம்டா, அவங்க காலை சமாதானப்படுத்தவே முடியாது. என்ன மச்சான்? காலை வணக்கம் மாமா. என்ன மச்சான், நல்ல வருமானம் போடுறது. 2 கையிலயும் விரல விட பெருசா மோதிரம் போட்டுருக்க. ஆமா மாமா, அந்த அல்ல கேக்கு இதெல்லாம் ஓவர். சும்மா நீ எதுக்கு அவன் அம்புக்கு போற?